வணக்கம் பிரவீன். அதாவது பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும், பாமக சார்பில் அன்புமணியும், நான் தமிழர் கட்சி சார்பில் அபிநயாவும் உள்ளிட்ட 9 வேட்பாளர்கள் வந்து களத்தில் போட்டியிட்டன. இந்த நிலையில் வந்து வாக்கு எண்ணும் மையமான விக்கிரவாண்டி அடுத்துள்ள பனையபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் இன்னும் சட்டத்தில் 8 மணிக்கு வந்து வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளது. மொத்த வாக்கு பார்த்தீங்கன்னா, இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2,37,031 வாக்குகள். அதில் வந்து பதிவான வாக்குகள் வந்து 1,95,495 வாக்குகள் பதிவாகி 82% வாக்குப்பதிவு பதிவானது தெரிய வந்தது. இதில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது தபால் வாக்குகள் 798. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்கு எண்ணும் அறையை வந்து ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இந்த அறையை வந்து தற்பொழுது மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான விக்கிரவாண்டி வட்டாட்சியரான சந்திரசேகர் உள்ளிட்டோர் வந்து தற்சமயம் இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் இந்த அரசியல் கட்சி பிரதிநிதி முன்னாடி இந்த மையத்தை வந்து சீல் ஓப்பன் பண்ணி தற்பொழுது 8 மணி அளவில் இந்த வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து வந்து விக்கிரவாண்டி இந்த பாதுகாப்பு பணிகளை இடைத்தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் எஸ்பி தீபக் சிவாஜி தலைமையில் 1195 காவலர்கள் மற்றும் 24 மத்திய துணை காவல் படையினரும் இந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. நேற்று முதல் இரவு கனமழை வந்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பெய்து வந்த காரணமாக தற்பொழுது இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்கு எண்ணும் மையம் வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பள்ளி வளாகம் முழுவதும் சேரும் சகஜமாக காட்சி அளிக்கிறது. இதனால் வந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடிய அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் காவலர்களும் மிகவும் அந்த வாக்கு எண்ணும் மையத்தில் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட ஊழியர்களை வைத்துக்கொண்டு டிராக்டர் மூலம் அந்த சேரும் சகதியம் வந்து சரி செய்யும் பணிகளை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறாங்க. மிகவும் எதிர்பார்ப்பான உள்ள இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்கு எண்ணும் பணி தொடங்க உள்ளது. இதனை அடுத்து இங்கு பரபரப்பான சூழ்நிலையே காணப்பட்டு வருகிறது பிரவீன்.